திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா வாங்க மாட்டார். ஒரு தடவை சுசிலா, பி சுசிலா அந்த மாதிரி வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன் உறவை முறிச்சுக்கிறணும்னு நினைக்கிறீங்களான்றாரு. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் பணம் வாங்கிட்டு பத்திரம் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து அந்த காசை கொடுக்குறாரு. முறைக்கிறாரு. உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்றாரு. 2 பொம்பளை பிள்ளைங்க. அதுகளுக்கு நகை வாங்கி வைப்போ அப்படின்றாரு. சரி, காசை கொடுத்தா நம்ம இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போறோம், தர்மம் பண்ணத்தான் போறாரு. அதனால கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிடுவோம், திரும்பி இன்னொரு ஆளுக்கு கொடுக்கத்தானே போறோம்னு நினைக்க மாட்டார். கொடுத்தா கொடுத்தது தான். இந்த மாதிரி சில சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனராசிட்டின்னு அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஒரு பணம் கொடுத்துட்டு அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்க அன்னைக்கு அவங்க வரலன்னு வச்சுக்காங்க, அவங்க பேரில் அதை வர வச்சுக்கிடுவார். இன்னாருக்கு நம்ம இவ்வளவு கொடுக்கணும், 1500 ரூபா அவங்க கேட்டாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன், வரல, அவங்கள கொடுக்கணும்னு வர வச்சுக்கிடுவார். அப்புறம் அடுத்த தடவை பார்க்கும்போது உங்களுக்கு நான் 1500 கொடுக்கணும்ல அப்படின்றாரு ஒருத்தர்கிட்ட. இல்லைண்ணே, அப்புறம் எனக்கு பணம் புரண்டுருச்சு, கிடச்சிருச்சு, அதனால தான் நான் மறுநாள் வரல, எனக்கு வேண்டானே. இல்லை இல்லை, உனக்கு நான் கடன் பட்டிருக்கேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இல்லை, அதை கடன் பட்டதா எப்படி நினைக்கிறாரு? இன்னொன்று, அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாக்கு, அந்த வாக்கு நம்ம கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு அடுத்த நாள் அவன் வேணும்னாலும் வேணாம்னாலும் கொடுத்துடணும். கொடுக்காம இருந்தா அவர்கிட்ட கேட்டேன் அப்புறம் அவர்கிட்ட வாங்கல அப்படின்னு சொன்னா அவர் கொடுக்கலன்ற ஒரு அர்த்தமும் சேர்ந்து வந்துடும். அதனால